நான் போய் இறங்கியபோது பண்ணைபுரத்தில் வித்தியாசமான சூழல் நிலவியது. ஊரின் தெற்கை எல்லை கட்டியிருந்தது வாகான புளியமரம். புளியமரத்தூரை சுற்றி மழையை நேரே வேருக்குள் இறக்கி விடுவது போல பள்ளம் நோண்டி சுற்றி வட்ட மேடை கட்டியிருந்தார்கள். செழிக்க தண்ணீர் குடித்த புளியமரம் குழுகுழுவென்று நிழல் பரப்பி முன்வெயிலில் பின்வெயில் படாமல் வட்ட மேடையில் அமர்ந்தவர்களை காத்தது. இறந்து கிடக்கும் அன்னகாமு அத்தையின் மகன் நிலப்பிரபு மாதிரி இருந்தான். பண்ணைபுரத்துக்காரர்கள் புளியமரத்து மேடை அருகே அவனை மறித்து நிறுத்தி இருந்தார்கள். அவன் சொந்த ஊரான புத்தூரிலிருந்து பண்ணைபுரத்திற்கு ஆட்களை வேன் நிறைய கூட்டி வந்திருந்தான். பாலைவனபுரம் என்று பெயர் கொடுத்திருக்க வேண்டும். நத்தம் காடுகளின் மத்தியில் பாலைவனத்தில் குடியேறியவர்களின் தொடக்ககால ஆசையை பண்ணைபுரம் என்ற பெயர் காட்டிக் கொண்டிருந்தது. பண்ணைபுரத்தை நட்ட நடுவாக பிளந்து கொண்டு பல ஊர் பஸ்களும் லாரிகளும் கார்களும் ஓடுகிற சிறு நகரமாய் இப்போது மாறியிருக்கிறது. இறந்து நாற்காலியில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கும் அன்னகாமு அத்தை எனக்கு நேரடி உறவில்லை. கொடி வழி கிளை வழி தேடித் தொட வேண்டும். உடம்புக்கு சீக்காகி ரொம்ப முடியாமல் இருந்த 2 மாதங்களுக்கு முன் சேதி வந்து போது போய் பார்த்தேன். அப்பன் பிறந்து வளர்ந்த பூமியை தான் சொந்த ஊர் என்று அழைக்கிறார்கள். அம்மா பிறந்த ஊர் பிள்ளைகளுக்கு சொந்த மண்ணாக தென்படுவதில்லை. அம்மா ஊருக்கு போயிருந்தேன் என்று பிரித்து சொல்வதே பழக்கமாயிருந்தது. சொந்த ஊரிலிருந்து 1 வருஷம் முன்னாலேயே தாய் தகப்பனை விரட்டியடித்த மகனை மறித்து நின்ற பண்ணைபுரத்து ஆட்கள் தயார் நிலையில் நின்றார்கள். விரட்டி அடிக்கப்பட்ட அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் மூத்த மருமகன் என்ற பெயரில் வருகிறவர்களையெல்லாம் அண்டக் கொடுத்து ஆதரிக்கும் நிகழ் பண்ணைபுரத்தில் அவர்களுக்கு கிடைத்தது. மகன் முதல் ஷீட் வைத்த வேன்தான் பேசினான். பிணத்தை சொந்த ஊருக்கு எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்ய வசதியாக ஷீட் வைத்த வேன் தேவைப்பட்டது. ஆனால் பிணம் என்று தெரிந்தவுடன் வேன்காரர்கள் பின்வாங்கினார்கள். கடைசியில் ஷீட் வைக்காத இந்த டெம்போ வேன் கிடைத்தது. வந்தது வந்துட்டாங்க, போய் அழுவுறங்க அழுவுங்க. ஆனால் அந்த அம்மாவை ஊருக்கு எடுத்துட்டு போகிறது செய்கிறதெல்லாம் வேலை வேணாம். ஊரிலிருந்து மகன் தண்ணி வாங்கி கொடுத்து ஆட்களை கூட்டி வந்திருக்கிறான். இப்போதெல்லாம் அப்படிதான் நடக்குது. கல்யாணம், கருமாதி, சடங்கு, அம்மன் கொடை என்று எந்த நிகழ்ச்சியானாலும் இதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கிட்டு நடந்து வருகிறது. தண்ணி வாங்கி ஊத்தாமல் எந்த விழாவும் நடக்கக்கூடாது என்பதில் கிராமத்துக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இதற்கு எதிராக சாட்சியாக சுத்தமாய் நிற்கிறது பண்ணைபுரம். ஏறுவையில் சூடு காலையிலேயே எகத்தாளம் போட்டது. இறங்கி கூட்டத்திற்கு நடுவில் நான் பாதை உண்டாக்கியபடி நடக்க வேண்டியிருந்தது. போன தடவை இந்த இடத்தில் காலாட வைக்கபோது அன்னகாமு அத்தை மரண பாதைக்குள் கருணையில்லாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் நாற்கட்டிலில் படுத்தபடியே அழுதாள். மகன் பற்றின சித்திரம் அப்போது புலப்பட்டது. கூட்டத்தை விலக்கியபடி நடுவிலுள்ள மகள் தனபாக்கியம் கண்ணில் கட்டிய நீர்த்துளிகளுடன் என்னை எதிர்கொண்டாள். இடுப்பு குழந்தை என்னிடம் வரத்தாவியது. எப்ப இறந்தது? ராத்திரி 9 மணி. உங்களுக்கு சேதி சொன்ன கொஞ்ச நேரத்தில் உயிர் அடைஞ்சிடுச்சு. முதல் நாள் நினைவு தப்பியது. தொடர்ந்து 2 நாட்கள் நினைவு தப்பிய நிலையிலேயே யமனோடு மல்லு கட்டி கொண்டிருந்திருக்கிறாள். நினைவு மீண்டும் புத்தி பிசகு இல்லாமல் இருந்த அந்த ஒரு கணத்தில் அன்னகாமு அத்தை சொல்லியிருக்கிறாள், தம்பி வந்ததுக்கப்புறம்தான் என்னை தூக்கணும். அப்படி சொல்லிச்சு அம்மா என்று கலங்கியபடி வந்தாள் தனம். அவள் நிற்கிறானே என்பது போல் நான் தயக்கப்பட்டு திரும்பி பார்த்தபோது, நீங்க பேசாம வாங்க மாமா. ஏவு சத்தம் கேட்டு கொண்டிருந்த தெருவுக்குள் நடந்தாள். ஏவு சூழலுக்கு பொருந்தாத காட்சி பந்தலில் உட்கார்ந்திருந்த எல்லோரையும் தூக்கி போட்டு மிதி மிதி என்று மிதித்தது. ஏதாவது ஒரு மாய்மாலம் செய்து அந்த இளைஞரை பந்தலிலிருந்து நகர்த்தி போனால் நல்லது என்று தோன்றியது. துட்டி ஏவு கேட்டு போகிறவர்களுக்கு முதல் சாவு எப்படி விழுந்தது என்று உணர்த்தி இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர் சாவு என்ற தராதரமும் உள்ளது. 30 வயதில் அடி வைத்து கொண்டிருக்கும் இளைஞர் நேர்த்தியான ஃபேன், சஃபாரி கோட், விலை கூடுன மதியடி, வலது கையில் பிரேஸ்லெட், இடது கையில் தங்க கடிகாரம், 2 விரல்களில் சேவல் கொண்டை போல் அகலமான மோதிரம், பல நேரங்களில் இளவயதிலேயே தலையில் குறுக்கிடும் பாலைவனத்தை மறைக்க தொப்பி இல்லாமல் முடியாது. ஆனால் ஏவு சூழலுக்குரிய சூதானம் இல்லாமல் அந்த இளைஞர் அங்கே தென்பட்டார்.
மகன் மரத்தடியில் வித்தியாசமான சூழலை உருவாக்கி கொண்டிருந்தபோது அவர் பந்தலுக்கடியில் பொருத்தப்பாடு இல்லாத காட்சியை விதைத்து கொண்டிருந்தார். இரகசிய போலீஸ் பிரிவில் சப் இன்ஸ்பெக்டர் அளவில் உள்ள அதிகாரி என்று சொன்னார்கள். வேறெங்கேயோ போய்விட்டு நேரே இங்கு வந்து தோரணையாய் நிற்கிறார் என்று தெரிந்தது. அவர் யாரோடும் பேச்சு பழக்கம் போகாமல் தனியாக நின்றார். யாருடனும் அவர் பேச பிரியப்படவில்லை. அதே பொழுதில் இழவு வீட்டின் அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் சாமியாரப்பன் அங்கும் இங்கும் பகடி பேசியபடி உட்கார்ந்து எழுந்திருந்தார். ஓரிடத்தில் இருப்பு கொள்ளவில்லை. யார் இழவுக்கு உரியவரோ அவரே கொண்டை கரிச்சான் குருவி போல் அலைந்து கொண்டிருந்தார். வெளிவிளிம்பில் உட்கார்ந்திருந்த குடிமகன் கனகராசு இவரை பார்த்தா உள்ளே சாத்தி வைக்கிறது அம்மாவுக்கு புருஷன்னு தோணுதா என்றான். அதானே என்ற சின்னராஜ் சாமியாரப்பனின் கையை வெடுக்கென சுண்டி, ஆமாம் மாமா, அந்த அம்மாவுக்கு நீங்க யாரு என்றார் கேலியாக. பேச்சு சாதுரியம் வளைந்து வளைந்து கொட்டி கொண்டிருந்தது. ஓடைக்கரை தண்ணீருக்குள் உட்கார்ந்து எழுகிற தாடி கொம்பு போல மாம்பாவின் பேச்சு வளமாய் நனைந்து எழும்பி மேலே வந்தது. இழவு வீட்டுக்கு சரிபட்டு வராத அவரையும் அந்த இளைஞரையும் அங்கிருந்து நானே நகர்த்தி கொண்டு போய்விட நினைத்தேன். அதுதான் அந்த சூழலுக்கு தோதாயிருந்திருக்கும் மாமா. யார் யாருக்கு தாக்கல் அனுப்பினீங்க? நான் கேட்டேன். உண்மையிலேயே வெற்றிலை குதப்பியபடி ததபுதா என்று குதித்து கொண்டிருந்த அவரை அந்த சூழலுக்குள் கொண்டு வர வேண்டியிருந்தது. அது கொல்லே துட்டில ஆயிருச்சு என்றார் பட்டென்று. இங்கு பேச்சு சாதுரியம் முக்கியம் அல்ல. பொருத்தமான பதிலை உதிர்க்க வேண்டுமென்று அவருக்கு தோன்றவில்லை. எந்தெந்த ஊருக்கு அனுப்புனீங்க? முந்தின் நாள் பொழுதடைஞ்சி ராத்திரி 9 மணிக்கு தான் உயிர் அடைஞ்சிச்சு. ஆனால் கேவிக்கு 2 நாள் நல்ல போராட்டம்தான். யோசிச்சு வரிசை கிரமா எல்லா ஊருக்கும் போன் போட்டாரு மூத்த மாப்பிள்ள. அது எவ்வளவோ துட்டு ஆகிறது. கடைசியில் சொந்த ஊரை வீட்டாருக்கும் பெத்த மகனுக்கும் ஒரு வார்த்தை சொல்ல தோணலை. சின்ராசு குறுக்கிட்டார். பட்டியல்களில் துணி துப்புவது போல் படீரென்று கொதித்தார் மாமா. சொந்த ஊர் எனக்கு இல்லையே. அப்ப மகனா? அதான் அவனை அன்னிக்கே தலைமுழுகியாச்சே. பதில் குறிவைத்து அடித்தது மாதிரி எல்லோரையும் கலக்கியது. அதில் கூடுதல் சுதாரிப்போடையே இருந்தார் சின்னராசு. இடக்காக கேட்டார். அப்போ இது யாரு ஊரு? நான் ஏதோ ஊத்து கஞ்சிக்கு இங்க வந்திருக்கேன். மாமாவின் பதில் மறுபடியும் தாக்கியது. மூத்த மருமகனை அதை சுட்டியிருக்க வேண்டும். வேலையாய் போவது போல் பெஞ்சிலிருந்து எழுந்து போனார். நிலைமை மீறி போகாமல் நான் மாமாவை பார்த்து கையமர்த்தினேன். குளிப்பாட்டுவதற்கு முன் தலைக்கு எண்ணெயும் சீக்காயும் வைக்கிற சடங்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. எண்ணெயும் சீக்காயும் குவைத்த பாத்திரம் அத்தையின் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. வயதான பெரியம்மா ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து ஒவ்வொருவர் கையிலும் சீக்காய் குழப்பை எடுத்து விட்டு கொண்டிருந்தாள். ஆண்கள் என்றால் இடக்கை, பெண் என்றால் வலக்கை. எந்த பிரதேசமாக இருந்தாலும் அதுதான் வழக்கம். பெண்ணுக்கு வழக்கை செயல்படுகிற உரிமை நீக்கப்பட்டிருந்தது. மாமா முதல் பிறகு வரிசையாக மருமகன்கள். பூனை போல் பம்மி பின்னாலே வந்த மகன் சட்டென்று எண்ணெய்க்கு கை நீட்டி இருந்தான். அந்த பெரியம்மாவின் கையும் மேலே உயர்ந்து தாய்ந்தது. பெரியம்மாவுக்கு பக்கத்தில் நின்று கை கழுவ தண்ணீர் விட்டு கொண்டிருந்த மூத்த மகள் மல்லிகா சட்டென்று கையை தட்டி விட்டாள். எண்ணெயும் சீக்காயும் அவன் மூஞ்சில் அடித்தது. கூட்டம் பதற்றமாயிற்று. வரக்கூடாது, சடங்குகள் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருப்பதை முன்பே வெளிப்படையாக தெரிவித்து விட்டிருந்தார்கள். என்ன இருந்தாலும் பெத்த மகன் இல்லையா? அவன்தானே செய்யணும். அப்பனும் ஆத்தானும் மகனுக்கு கட்டுப்பட்டவங்க தான். இன்னைக்கு அடிச்சுக்கிருவாங்க, நாளைக்கு ஒன்னா கூடியிருப்பாங்க. மகன் கூட்டி வந்திருந்தவர்கள் 1-2 பேர் அவனுக்காக பேசினார்கள். அன்னகாமுவின் சரளத்திற்கு முன்னால் வெலம் எடுத்து சாமியாராடிபடி நின்றார் மாமா. ஆங்காரம் கொண்டிருந்த பெண்கள் அவனை மறித்து நின்றார்கள். மூத்த மகள் மல்லிகா எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் விட்டிருந்தாள். சுடுகாட்டில் சிதை மேல் அன்னகாமு அத்தையை படுக்க வைத்திருந்தது. முகத்தை மூடு முன் எல்லோரும் ஒரு முறை பார்த்து கொள்ள சொன்னார்கள். பெண் என்பதால் பூமாதேவியை பார்த்தபடி குப்புற படுக்க வைத்தார்கள். ஆண் என்றால் வானத்தை பார்த்தபடி மல்லாக்க படுக்க வைப்பார்கள். அவனை கொஞ்சம் விடுங்கப்பா, கொல்லியாச்சு வைக்கட்டும், கூட்டத்தில் யாரோ சொன்னார்கள். மகன் கொல்லிக்கூடம் எடுத்தால் குடம்
கொத்த மாட்டோம் என்று ஒன்று போல 5 மருமகன்களும் மறுத்துவிட்டிருந்தார்கள். யாருக்கு இஷ்டமோ கொத்திக்கோங்கோ என்ற அறிவாளை வாங்க மறுத்தார்கள். அதற்கும் தயாராய் மாமன் முறை வேண்டிய ஆளை ஏற்பாடு செய்து சொந்த ஊரிலிருந்து கூப்பிட்டு வந்திருந்தான் அவன். மல்லிகா சடக்கென்று முன்னால் வந்தால், யாரும் வைக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு நான் தான் வைக்கிறேன். அவளுடைய வலது தோளில் கொல்லிக்குடம் ஏறியது. பார்த்து பார்த்து ஆண்களுக்கு தான் வலது தோளில் வைக்கிறது. ஞாபகப்படுத்தினார்கள். மல்லிகா 3 முறை சுற்றி வந்தால் மூத்த மருமகன் ராம்குமார் குடத்த கொத்த துவாரம் வழியாக தாரை பீறிட்டு மண்ணை நனைத்தது. சடலங்கள் எரிந்த எலும்பு சில்லுகள் கால்களில் குத்தின. ஒரே வெறியாய் சன்னதம் வந்தது போல் 3 முறை சுற்றி வந்தவள் தலைமாட்டில் குடத்தை போட்டு உடைத்தாள். உடைச்சாச்சா, அப்படியே திரும்பி பார்க்காம போ. எண்ணெயும் சீக்காவையும் குவைத்து எடுத்துவிட்ட பெரியம்மா கட்டளையிட்டு கூட்டிக் கொண்டு நடந்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துடுங்க.